ஹலோ, நான் இந்த மீன் துடிக்குதா நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு இருக்க என்ன வாராரு தான் இவர் தான் பட்டாசு பாலு, ரான்பேக் ரவி, இவங்க எல்லாரும் ஃபிஷர்மேன் உள்ளவங்க. இவங்க வந்து எல்லாமே சுறா என்னதான் வந்தாலும் இவங்க உயிரை பணைய வச்சு நிற்க ஆள்வலை. என்ன பார்த்தோமா, இது எல்லாம் விடுதலை புலிய போல இருக்காங்க. இந்த தொப்பி வச்சுட்டு போகிறாரு இவர் தான் சேவியர், பேசுத ஆள். இவர் தான் எல்லாத்துக்கும் கிங். அந்த கிங்கில் இவர் வந்து சம்ட்டு பார்ப்பார், என்ன நாடி நூட்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசி கிளியர் ஆக்கியாச்சு. சரி, நாங்கள் இதெல்லாம் வச்சோம். என்னத்துக்கு பிராண்டி கடையை நிறுத்தினாங்க? டாஸ்மார்க்கு ஒன்று பிராண்டி இந்த கடல் மேலே வச்சுருந்த நாங்களும் இதை அடிச்சுட்டு அழகாக ஜாலியாக இருக்க பார்த்தோம்மா. நாங்கள் 10 நாடு கடலில் அடக்கும், பெண்டாடி மக்க ஒன்றும் பார்க்காம எங்களுக்கு கடல் தான் வாழ்க்கை. வேறு என்ன பண்ணுறது? சரி, ஆரம்பிச்சு பாரு, பார்த்து ரிசல்ட் தான். இவர் குதிரை ஓட்ட போகிறாரு. இதில் வந்து இப்போந்தான் அவருக்கு தெரியுது அந்த நாடி இந்த நாடி நரம்பு எல்லாத்தையும் இவர் தான் ஆசா. இந்த ஓசை பிடிச்சிட்டு இருக்காரு. சரி, இன்னும் ஆளக அப்படியே கொஞ்சம் அமைதியாக இந்த மீனை கண்டு பயந்து ஓடிட்டாங்க. என்ன வார எல்லாரும். இவர் தான் கேப்டன், தலைவர். இவர் தான் இப்போ கத்தியாடு. என்ன ஒரு ஆள் பேண்டையெல்லாம் சுருக்குதார்ல, இவர் தான் அதுக்குள்ள ஐடியா கேப்டன். எங்களுக்கு 13 பேரில் என்ன ஒரு ஆள் தடி எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் தான் அது ஐடியா சொல்லுது ஆள். அண்ணா கையெல்லாம் மடக்குதாரு. கசாப்பு கடையில் உள்ள ஆள் இவர். பட்டாணி கூட இருந்த ஆளாம். கையெல்லாம் மடக்கியாச்சு. இன்னும் தான் வேட்டையை ஆரம்பிச்சுவார். அந்த மேலே ஒரு ஆள் இருக்கார், அவர் உயிருக்கு பணைய வச்சு நாங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணுதுனால அவருக்கு கொஞ்சம் உஷாரம் வந்திருக்கு. அவர் நான் கத்தி எடுத்துட்டார் பார்த்தீங்களா. அப்போ இதே மாதிரி தான் அங்கே ஒரு ஆள் அந்த இது கக்கா இருக்காங்க, அந்த முக்கில் இருக்காங்க, அவங்க கக்கா இருக்காங்க. எங்களுக்கு அப்படி தான் இருக்க முடியும். இங்கே பாத்ரூமு ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு யூரின் போனாலும் வெளியே பப்ளிக்காக தான் இருக்க முடியும். என்ன பாருங்க, வேலாயிரம் சூலாயிரம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சுறாவை எப்படி எல்லாம் விட்டுதான்னு பாருங்க. இந்த இது சுறா இல்லை, சாரி, திருக்க மீன். என்ன பார்த்தோமா, வெட்டுது மாடலை பார்த்து விடுங்க. இவர் தான் வெட்டாளிக்கு கூட்டாளி உள்ள ஆள். இங்கே பாருங்க, அது மீனை ஏற்றது நேரம் இந்த காலில் பேண்டேஜ் போட்டிருக்கேன்னு இது வால் வச்சு அடித்ததுனால கால் கட்டாகி அந்த நேரம் எங்கள் போட்டில் ஒரு டாக்டர் உண்டு, இந்த நாட்டு நரம்பு இந்த பச்சை பனியம் போட்டிருக்கேன். அந்த அதுக்கு தான் அவர் கொளுத்தட்டு என்ன வராரு. இவர் தான் இந்த இது இல்லை நீல பேண்ட்டும் மஞ்சள் பனியனு. இவர் தான் ஐடியா பார்க்குறாரு. இவர் தான் அந்த ஐடியா எல்லாத்துக்கும் தலைவர். இப்படி தான் வெட்டணும். அதுக்கும் பிறகு அவன் தினேசன் சொல்லுதான் ஒரு பையன் அந்த கத்தியை வேண்டி வெட்டுவாப்புல. அடுத்த அவனி சம்பந்தம் வராம இவர் தான் வெட்டுதாரு. இவருக்கு அழகா வெட்டுன்ட்டு இருக்காரு. இதில் ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து கத்தியை வாங்கும். ஏன்னா அவனுக்கு அந்த டாக்டரை போல் அந்த கத்தி பிடிச்சும்போது கைங்கால் ஆட்டம் கொடுக்கும். ஒரு நிமிஷம் அந்த என்ன வெட்டுறாருல இவர் குடிக்க மாட்டார். அந்த மஞ்சள் வெனியம் போட்டுருக்காருல, அவர் அந்த லைட்டாக குடிச்சாச்சுன்னா கழிஞ்ச புறையில் உள்ளதெல்லாம் பேசுவார். அப்போது அவர் அந்த கசாப்பு கடையில் தான் வேலை பார்த்துருக்காரு. கசாப்பு கடையில் வேலை பார்த்தாலும் அவர் கரெக்டாக தானே பண்ணுதார். எப்படி தண்ணி சாப்பிட்டாலும் அது நீங்கள் என்ன இப்படி அவரை நக்கலை பண்ணதும் என்ன பாருங்க, அவன் போட்ட கோடும் இவன் போட்ட கோடும் என்ன வித்தியாசம் இருக்கு. அவன் குடிச்சாதவன் அங்கே பாருங்க, ஆனால் அவன் கீழே இறங்கியாச்சு. அங்கே பாருங்க, அவருக்கு தண்ணி சாப்பிட்டாலும் கரெக்டாக இருக்காரு வேலையில். அவர் அந்த டேலண்ட் அந்த ஆமாம், அந்த வேலையை செய்யும் போது கரெக்டாக வருது. ஆமாம், அப்படிதான். இந்த ஆளுக்கு அக்கா இருக்க ஆளுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. அவரு போட்டில் கக்கா இருக்கிறதே வேலை. அப்போ ஒரு எம்சில் வச்சு கக்காவை அடைச்சணும். எம்சியில் மிஸ் பண்ணுவோமா? அதான் இப்போ வந்து நமக்கு இதை பேக்கிங் ஆகிட்டு நம்ம ஸ்டோரில் ஆக்கணும். கத்தி இல்லாமல் கருணாதி இந்த அம்மா இருந்தாங்க, கத்தி இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ கருணாதியும் இல்லை.
இப்போ மோடி தான் தீர்மானம் எடுக்கு டாஸ்மார்க்கே நிறுத்தியாச்சு. நமக்கு இதெல்லாம் இந்த உயிரை பணைய வச்சு அங்கே போகும்போது ஒரு கடல் மேலே ஒரு டாஸ்மார்க் வந்தால் அப்பப்போ இந்த ஒரு பீஸை கொடுத்தியாது ஒரு கச்சோடம் ஆக்கி கப்பல் எத்தனையோ டூரிஸ்ட் கப்பல் எல்லாம் வாரு அதில் கொடுத்து நமக்கு ஒரு டாஸ்மார்க் எடுத்து ஒரு ஃபுல் எடுத்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே. இங்கே பாருங்கள் எத்தனை ரத்தம் எல்லாம் கொட்டுது. டாஸ்மார்க்கும் செஞ்சு தானே எங்களுக்கு கடல் மேலே ஒரு நெட்வொர்க் ஓப்பன் பண்ணி தரணும். அப்போ நான் செல்லில் நெட்டு எல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமாம், அது நல்லது தான். இப்போ இங்கே வந்து அப்படி ஒன்று இதான் கேப்டன். இந்த கேப்டன் பதில் சொன்னால் தான் அதுக்கு உள்ள மோடியை போல் எங்களுக்கு ஒரு 13 பேருக்கு ஒரு கேப்டன். அந்த கேப்டன் தான் இந்த மீனை பிடிச்ச ஒரு ஆளு. அந்த கேப்டன் வலையை போட்டுருவாங்க, நாங்கள் தான் இந்த மீனை ஏற்றுது. கேப்டனுக்கு அழகு ஒன்றுமே படாது. இந்த கேப்டன் அழகா நாட்டாமை போல் இருப்பாங்க. எங்களுக்கு என்னத்தே சொல்ல. இந்த கத்தியும் கூட வெட்டலை. நாங்கள் அயில மீன் சாலை மீன் இதெல்லாம் வெட்டுத கத்தி. இந்த பெரிய மீனுக்கு வெட்டுனா எங்களுக்கு ஆகுது. இன்னும் பாருங்க, இவர் தான் தினேஷ் பாண்டி தான் அழகாக விட்டுட்டு போகிறாரு. அதனால் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுங்க. எங்களுக்கு டாஸ்மார்க்கு கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு உடம்பு எங்களுக்கு டயர்டாக போகிறோம். 10 நாள் தொழில் போகும்போது எங்களுக்கு பிசர்மேன் உள்ளவனுக்கு ஒழுங்காக ஜீவனம் இல்லை. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க வாரம் காலையில் 8 மணிக்கு டியூட்டியில் ஜாயின்ட் ஆகும், 5 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். போனோடனே டீ சாப்பிட சொல்கிறாங்க, அவங்க டீயும் போண்டாவும் தராங்க. எங்களுக்கு போயாச்சுன்னா எங்களுக்கு கஞ்சி தழுவே கிடச்சில. கேட்டால் சொல்லுவாங்க கூலி 8 ரூபா கொண்டு வரோம் இப்படின்னு சொல்லிட்டு. ரேஷன் கடையில் ஒழுங்காக மண்ணெண்ணையும் கொடுக்கல. நாங்கள் என்ன செய்ய? ஆனால் ஒரு பெரிய கத்தி வெட்டு. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து பிசர் மேனுவலுக்கு உள்ளவங்களுக்கு ஒரு கத்தி. இப்போ நான் ஒரு கோடாலி இதெல்லாம் வெட்டணும்னா என்ன பாருங்க, நீங்களே மனசார பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் சொல்லுது உங்களுக்கு காமெடியாக இருக்கா? என்ன பாருங்க, அடி கம்பு என்னத்தை ஒரு முருங்கை இலை அந்த கம்பை வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, நல்ல ஆயுதம் இல்லாமல் அவர் காலில் எவ்வளோ அந்த முள் உடஞ்சி அந்த கால் உள்ள அடி இருக்கு. அவர் அந்த முள்ளை வச்சு எவ்வளோ கடினமாக வேலை பார்க்கறது. அவர் அந்த தொழில் முனைப்பு அதெல்லாம் பாருங்க. ஒரு பீஸு ஒரு 250 கிலோ வரும் ஒரு பீஸு. இன்னும் இந்த மண்டையை எடுத்து ஸ்டோரில், ஆனால் நம்ம ஸ்டோரில் சரி என்னத்தை சரி நாங்கள் நல்லா போண்டி நல்லா வாரோம். என்ன மக்களை நீங்கள் இதை பார்த்துண்டி நல்ல மாதிரி ஒரு தீர்மானம் எடுங்க. காமெடியாக இருக்கும். ஆனால் எங்கள் கடலில் உள்ள வாழ்க்கையை பற்றி நாங்கள் சொல்லுதோம். எங்களுக்கு இதான் என்ன பார்த்தோம்மா உத்துவூர் பாடகனை இந்த ஒரு கவிஞனை சொன்னார், ஒரு நாள் போவார் ஒரு நாள் அண்ணன் கண்ணதாசன் சொன்னார், கண்ணதாசன் போவார் ஒரு நாள் வருவார். அதான் சும்மா சொன்னார். எம்ஜிஆர் படிச்சாரு. கடல் மேல் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீர் இதக்க வைத்தார். தெரிஞ்சது ஒரு பிரதமருக்கு தெரியல. அது நீ சொல்லி இந்த வாயை பார்த்தாலே 10 ஆள் உள்ள போய் பயந்து இதான் இருக்கதான் கண்ணு. இதான் எனக்கு வாய். சுனாமி வந்தாலே எத்தனை பேரை அழிச்சிருக்கு. இன்டர்நேஷனல் எல்லாம் இதெல்லாம் வாய்க்க உள்ள சுனாமி வந்தால் இதுக்கு உள்ள அப்படி போயிருந்தா ஒன்றுமே செய்யாதுன்னு நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க. எல்லாமே என்ன நம்ம தலைவிதி ஃபிஷர்மேன் உள்ளவனுக்கு. சரி, நம்ம கடல் தான் நம்ம வாழ்க்கை. என்ன பண்ணுறது? என்னத்தையா இருந்தாலும் புறத்தெடுத்து தான் போகணும். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த துகள்